தன்னுடைய இறுதி மூச்சு அடங்குற வரைக்கும் களத்திலே நின்று இறந்தவர் பெரியார். பெண் சிசுவை கொலை பண்ற ஒரு முட்டாள்தனமான விஷயம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எந்த காலத்துல ஃபுல்லா தடுப்பு சட்டம்லாம் வந்துச்சு? 1860-70 காலத்துல முதல் முறையாக சட்டம் வந்தாலும், வயிற்றுல என்ன குழந்தை இருக்கு அப்படிங்கிறத ஸ்கேன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு வயிற்றுலேயே கொலை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற சட்டம் எப்போ தெரியுமா வந்துச்சு? 1994. 1989ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் தான் மகளுக்கு தந்தையின் சொத்தில் சம உரிமை வழங்கப்படுகின்ற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அது யாருனால தெரியுமா? முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அது நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு வழிவகுத்தவர், அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். பிறகு 2005 மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அது இந்தியா முழுக்க அமல்படுத்துது. அந்த சட்டத்தை இயற்றி அமல்படுத்துறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்த மாநிலம் எது? தமிழ்நாடு. சரிங்களா? பெண் விடுதலை 1796 மறைந்தாங்க. அவங்க காலத்திலேயே பெண் விடுதலை கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு சொத்து உரிமை எப்பங்க கிடைச்சிச்சு பெண்களுக்கு? அப்போ சட்டம் ஏற்றக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு முன்னோடியார் தந்தை பெரியார் அவர்கள். அவர் விதைத்த விதை. அப்போ பெண் விடுதலைக்காக முழுவதுமாக களத்தில் நின்று முழுவதுமாக அதை சட்டமாக்க வைக்கிற அளவுக்கு தன்னுடைய தளபதிகளை உருவாக்கியதில் பெரும் பங்கு யாருக்கு இருக்குது? பெரும் பங்கு இல்லை, முழு பங்கு யாருக்கு இருக்குது? தந்தை பெரியார் அவர்களுக்கு தான்.